அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் தொடராக இந்த தர்பியாவுடைய நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். அதில் வழமை போல முதல் வகுப்பு தாவா பயிற்சி என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகுப்பிலே முதல் பகுதியின் இறுதி கட்டத்தை நாம் அடைஞ்சிருக்கிறோம். அந்த வகையில் சென்ற முறை அந்த தாவா ரீதியான முறையிலே பல்வேறு உரையாடல்கள் நடந்த பிறகு நாம் செய்த உரையாடல்கள் மூலமாக அவங்க உள்ளத்தில் ஒரு தாக்கம் ஏற்பட்டது என்று சொன்னால், பெரும்பாலும் அவர்கள் நம்மை படைத்த இறைவனை வணங்க வேண்டும் என்ற கருத்து ஏற்புடையதாக இருக்கிறது. ஆனால் என்னை படைத்த இறைவன் யார், என்னை படைத்த இறைவன் யார் சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போ அந்த கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்ற விஷயத்தை சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? என்ன பார்த்தோன்னு கொஞ்சம் லைட்டாக குழு கொடுங்க பாப்பா. என்ன பார்த்தோன்னு சொல்லுங்கள். என்ன பார்த்தோம்? நம்மை படைத்த அதுக்கு என்ன வரலாறு பேசணும்? யாருடைய வரலாறு பேசணும்? ஏதோ ஒரு நபியுடைய வரலாறு பேசணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை பேசி அவங்க எப்படி இந்த சூரியன் சந்திரன் இவைகளெல்லாம் வணக்கத்துக்கு பொருத்தமானவை அல்ல, அதற்கு மாற்றமாக இவைகளையெல்லாம் படைத்த இறைவனை தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க? இறுதியில் இன்னி ஒஜ்ஜஹத்து ஒஜிஹல் இல்லதி ஃபத்தர சமாவாத்தி ஒல்லார்த ஹனீஃபன் ஒமா அன மினல் முஷ்ரிக்கீன். அப்போ நான் படைப்புகள் எதையும் வணங்க மாட்டேன், மாறாக இவைகளை எல்லாம் படைத்த அந்த ரப்பு தான் வணக்கத்துக்குரியவன், ஆகவே அவனைத்தான் வணங்குவேன் என்ற கருத்தை அவங்க பதிவு செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாமும் மற்ற சகோதரர்களுக்கு நம்ம இஸ்லாத்தினுடைய பார்வையிலே எப்படி விளங்க வேண்டும் என்று சொன்னால், எல்லாத்தையும் படைத்து அந்த ஒரு இறைவனை நோக்கி நீங்கள் என்ன செய்யணும்? வணங்க வேண்டும். அப்போ அந்த இறைவனிடமே நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும், நேர்வழி அவனிடமே கேட்க வேண்டும் அப்படின்ற சில விஷயங்களை பேசிட்டு, அதே மாதிரி சூரத்துல் ஃபாத்திஹா எவ்வாறு நேர்வழியை அனைவரும் கேட்க வேண்டுமோ, எப்படி நேர்வழியை தேடக்கூடிய ஒருவன் கேட்க வேண்டுமோ, அதே போல தான் முஸ்லீமும் தொடர்ந்து என்ன செய்யணும்? நேர்வழியை இறைவனிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது அப்படின்ற கருத்தை எல்லாம் பேசி முடித்தோம். இப்போ இந்த அளவுக்கு பேசி முடித்த பிறகு இன்னும் ஒரு முக்கியமான சந்தேகம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த முக்கியமான சந்தேகம் என்னவென்று சொன்னால், இறைவனை வணங்க வேண்டும் என்றால் இறைவனை பார்க்காமல் எப்படி வணங்குவது? இப்படி ஒரு சந்தேகம் வரும். கரெக்ட் தானே? அதாவது என்னை படைத்த இறைவன் யார் அப்படின்னு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்தை எப்படி தெளிவுபடுத்துவது அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஓரளவுக்கு தெளிவாக சென்ற வகுப்பில் பார்த்துட்டோம். அடுத்து மிக முக்கியமான ஒரு கேள்வி எப்படி வர வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால், இறைவனை பார்க்காமல் நம்ம எப்படி வணங்க முடியும்? அப்போ அதில் என்ன தொங்கி நிற்குதுன்னு சொன்னால், இறைவனை பார்க்க முடியுமான்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போ இறைவனை பார்க்க நம்ம எப்படி வணங்குறது அப்படின்ற ஒரு துணியும் இருக்குது. இறைவனை பார்க்க முடியுமா என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வியில் யதார்த்தமாக இறைவனை பார்க்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. இறைவனை என்ற காட்டினா தான் நம்புவேன் என்ற நாத்திகனின் கேள்வியும் இருக்குது. கரெக்டா? நம்ம முன்னாடியே கேள்வியை பற்றி பார்த்தோம். கேள்வியில் பல கோணங்கள் இருக்கின்றன, அந்தந்த கோணத்திற்கு ஏற்ப பதில் சொல்லப்பட வேண்டும். அப்போ இறைவனை பார்க்க முடியுமா அப்படின்றதில் யதார்த்தமாக இறைவனை பார்க்க முடியாதா, அப்போ பார்க்காம எப்படி வணங்குறது என்று விளங்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோணம் இருக்கிறது. இறைவனை என்ற கொண்டு வந்து காட்டு, அப்போ தான் நான் நம்புவேன் என்ற நாத்திகரின் கோணமும் இருக்கிறது. அப்போ அந்த நாத்திகனுடைய அந்த கோணத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன, அதை எப்படி விளங்க வேண்டும் என்பதை நம்ம அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் பார்ப்போம். யதார்த்தமாக இறைவனை பார்க்க முடியுமா, பார்க்காம எப்படி வணங்குறது எப்படின்ற ஒரு கேள்வியை, அதனுடைய விளக்கத்தை திருக்குரான் பார்வையில் எப்படி பார்க்கலாம் என்ற விஷயத்தை பேசுவோம். ஆனால் இதில் ரெண்டுமே எப்படி இருக்கும்? இந்த பகுதியும் அந்த பகுதியும் என்ன செய்யும்? ஒன்றோடு ஒன்று இழையோடி தான் வரும். அது முற்றிலும் வெளியே போகாது. அதனுடைய கருத்தையும் நம்ம மீண்டும் ஒரு முறை அந்த தலைப்பு வரும் பொழுது இன்னும் விலாவாரியாக பார்க்கலாம். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் திருக்குரானில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
ஒரு வசனத்தை நமக்கு சொல்லித் தருகின்றான். இறைவனை பார்க்காமல் எப்படி வணங்குறது, அப்போ இறைவனை பார்க்க முடியுமா அப்படின்ற கேள்வியை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சூரா அன்ஆம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லா துத்ரிகுஹுல் அபுசார், அவனை எந்த பார்வையும் அடைய முடியாது. ஒஹுவ யுதுரிக்குல் அபுசார ஒஹுவ லத்தீஃபுல் ஹபீர் என்று சொல்லி காட்டுகின்றான். அவன் எல்லா பார்வைகளையும் சூழ்ந்து அறிகிறான், அவன் நுட்பமானவன், அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அந்த வசனம் இருக்கிறது. இதுலேயும் அந்த வசனத்தில் வந்து இறைவனை பார்க்க முடியாதுன்னு சொல்வதற்கு அந்த மீனிங்கை பார்வைகளை அவனை அடைய முடியாது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்படின்னா இதில் என்ன நம்ம புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், நமக்கு பார்க்க முடியும் ஆனால் தெரியலை, அப்படி இல்லை. பார்வைக்கு பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டியும் கிடையாது. அந்த அந்த வார்த்தையோட ஸ்டைலில் பார்த்தீங்களா, பார்வைகள் அவனை அடைய முடியும். ஏன்னா பார்வைக்கு என்ன கிடையாது, அந்த கெப்பாசிட்டியும் கிடையாது. அப்போ பார்க்க முடிஞ்ச ஒன்றை மறைச்சி வச்சு பார்க்காமன்னு சொல்வதல்ல, பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இல்லாத ஒன்று தான் அது அப்படின்ற தொனி அந்த வசனத்தினுடைய அமைப்பில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இறைவன் சொல்லி காட்டுகின்றான், இறைவனை பார்வைகள் அடைய முடியாது, அப்போ இறைவனை பார்க்க முடியாது, பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது, பார்க்கக்கூடிய ஆற்றல் இல்லை, பார்க்கக்கூடிய வாய்ப்பில்லை, இப்படி பல கோணம் இருக்குது. அதே நேரத்தில் அல்லாஹு அனைத்தையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான், அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான், நுட்பமானவன், அனைத்தையும் அறிந்தவன். இந்த வசனத்துக்கு நம்ம திரும்ப வருவோம். இதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நம்ம வளமையாக இந்த கேள்வி வருகின்ற பொழுது நம்ம எப்படி பதில் சொல்லுவோம், நம்ம யார்கிட்டையாவது இந்த கேள்வி வந்திருந்தால் எப்படி பதில் சொல்லுவோம், இறைவனை பார்க்க முடியாதுங்க, அதனால பார்க்காம தான் நம்ம நம்பணும், இப்படின்ற ஒரு அளவோட முடிச்சுக்கிறோம். நம்ம கரெக்ட் தானே, பொதுவாக அப்படி தானே செய்வோம் நம்ம. ஏன்னா ஆமாவா இல்லையா, ஆமாவா இல்லையா, ஆமாம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான், பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றான், நீ பார்க்க வேண்டும்னா எதை பார்க்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். என்ன சொல்கிறான் அல்லாஹ், கது ஜாஅக்கும் பஸாயிரு மிர் ரப்பிக்கும், உங்களுக்கு இறைவனிடமிருந்து பஸாயிர் வந்திருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில் பார்வையை பற்றி பல பார்வைகளை நம்ம பார்க்க போகிறோம். பார்வைனா என்னன்றதை பற்றி உள்ள பல்வேறு பார்வைகளை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வந்து அபுசர, பசர, அபுசர, பசாயிர், பசீரா என்று பார்வை சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை பல்வேறு பரிணாமங்கள் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஒன்னொன்றுக்கும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கே பல நுட்பமான மீனிங் இருக்குது. அப்போ உண்மையிலேயே பெரிய பெரிய அறிஞர்கள்னு பார்க்கும்பொழுது இன்னும் பல ஆழமான அதில் கருத்துக்களை எடுத்து வெளியே நமக்கு தராங்க அப்படின்ட்டு பார்க்குறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், பார்வை இறைவனை அடைய முடியாது, ஆனால் உங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து பசாயிர்கள் வந்திருக்கின்றன. பசாயிர்னா என்ன, அகப்பார்வை, நீங்கள் உள்ளத்தால் பார்த்து புரியக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வந்திருக்கின்றன. அப்போ நீ பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம், கண்ணால் பார்க்குற பார்வை இல்லை, உன் உள்ளத்தால் பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை அனுப்பியிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் அல்லாஹ்வை புரிந்து கொள்ளக்கூடிய பார்வையை உள்ளத்தால் மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர கண்ணால் பார்க்கவும் முடியாது. அப்போ எதால் பார்க்கணுமோ அதை தான் அந்த அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் இருக்குது. சரிதானே? அப்போ உள்ளத்தால் பார்க்கக்கூடிய முறையில் அத்தாட்சிகளை நம்ம அனுப்பியிருக்கிறோம். அனுப்பிட்டோமா, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபமன் அபுசர, யார் அதை பார்க்கிறானோ. இந்த இடத்துல அபுசரன்ற வார்த்தைக்கு வந்து கண்ணால் பார்க்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம், உள்ளத்தால் கவனித்து விளங்கிக் கொள்வது அப்படின்னு மீனிங் எடுக்கலாம். அப்படிப்பட்ட முறையில் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யார் அதை பார்க்கிறானோ, இப்போ நீ பார்க்கலாம், எதை பார்க்கலாம், அகப்பார்வை மூலமாக இறைவனை விளங்கிக் கொள்ளக்கூடிய அத்தாட்சிகளை பார்த்து உன்னுடைய அறிவால் உள்ளத்தால் விளங்கிக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட பார்வை யார் பார்க்கிறானோ ஃபலி நஃப்ஸி, அது அவனுக்கு நல்லதாக இருக்கிறது. அப்போ யார் உண்மையை பார்த்து விளங்கிக் கொள்கிறானோ அது யாருக்கு ஹைரு, நேர்வழியை விளங்கிக் கொண்டவனுக்கு நன்மையாக இருக்கிறது. ஒமன் அமிய, யார் அதை பார்க்காமல் குருடனாக, இந்த விஷயத்தில் உண்மை ஏற்றுக்கொள்ள விஷயத்தில் வந்து குருட்டுத்தனமாக நடந்து கொள்கிறானோ, பார்க்காதவனாக நடந்து கொள்கிறானோ, இந்த இடத்துல பார்க்காதவன் சொல்வதை விட குருடனாக நடந்து கொள்கிறானோ, அலைஹா, அந்த ஆத்மாவுக்கு அவனது குருட்டுத்தனம், அவன் உண்மையை ஏற்க மறுப்பது என்று சொல்லக்கூடிய அந்த குருட்டுத்தனம் அவனுக்கு எதிராக ஆகிவிடுகிறது என்று இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லிக்கார். ஒமான அலைக்கும் பி ஹஃபீத், உங்களை
கவனிக்கக்கூடியவனாக பொறுப்பாளனாக நான் இல்லை என்று நபியை சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இப்போ இந்த வசனத்தில் நம்ம ஆழமாக என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், இறைவனை பார்க்க வேண்டும் என்ற அந்த பொதுவான அந்த எதிர்பார்ப்பு, என் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு ஒருவன் சொல்லுவான் என்று சொன்னால், அது உண்மையிலேயே ஒரு நியாயமற்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறோம். ஏன் நியாயமற்ற எதிர்பார்ப்புனா, கண்ணால் என்ன செய்ய முடியாது, இறைவனை பார்க்க முடியாது. அல்லாஹ் சொன்னால் உங்கள் பார்வைகள்லாம் அவனை அடைய முடியாது என்று சொல்லி தருகின்றான். இதை நம்ம பலவிதமாக என்ன செய்யலாம், விளங்க முடியும். அப்படி தானே? எப்படி விளங்கலான்னு ஏதாவது சொல்ல முடியுமா குயிக்கா? இந்த வார்த்தைக்கு விளக்கமாக என்ன சொல்லலாம், எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? அதே சமயத்தில் இறைவனுடைய அத்தாட்சியை பார்க்க முடியும், அதன் மூலமாக இறைவனை விளங்கிக் கொள்ள முடியும். இதையெல்லாம் சேர்த்து ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் சொல்ல முடியுமா குயிக்கா? இல்லை, அது நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் போகிறீங்க. பொதுவாக நம்ம யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், இஸ்லாத்தை பற்றி விளங்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒருத்தங்கிட்ட பேசுகிறோம். அப்போ எப்படி பேசலாம்? நான் இதே மாதிரி ஒரு கிளாஸில் இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன். ஆனால் அவங்க பதில் சொன்னாங்க. ஒரு கிளாஸில் என்ன பதில் சொன்னாங்கன்னு சொன்னால், உஸ்தாத் ரொம்ப சிம்பிளாக ஒரு பதில் சொல்லலாம். எப்படின்னு சொன்னால், நீங்கள் வெளியில் போய் சூரியனை பாருங்கள். பார்க்க முடியுமா சூரியனை? சூரியனை என்னம்மா பார்க்கலான்னு இப்படி பார்க்க முடியுமா கொஞ்சம் நேரம் சூரியனை? இப்படி பார்த்த உடனே டக்குன்னு கண்ண முடியும் நம்ம. கரெக்ட் தானே? சூரியனவே நுணுக்கமாக பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. இது இந்த உதாரண சூரியனுக்கு மட்டும் பொருத்தமில்லை, பல விஷயத்துக்கு சொல்லலாம் நம்ம. கரெக்ட் தானே? என்னம்மா பல விஷயத்துக்கு சொல்லலாம். சும்மா ஒரு உதாரணத்துக்கு நம்ம உதாரணம் தானே சொல்ல போகிறோம். பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது, இப்போ சூரியனையும் பார்ப்பான்னு சொன்னால் பார்க்க முடியல, அப்புறம் இறைவனை பார்க்க போகிறேன் அப்படி போகிறேன்னு கேட்குறது எப்படி நியாயமானது என்ற ஒரு கேள்வி இருக்குது. கரெக்டாக? அப்போ அந்த அடிப்படை நம்ம என்ன வழங்கணும்னா, இப்போ இந்த மாதிரிப்பட்ட படைப்புகளை பார்க்கின்ற பொழுது என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதையெல்லாம் படைத்த படைப்பாளன் இருக்கிறான் என்பதை உளப்பார்வையால் என்ன செய்ய முடியும், உள்ளத்தினால, அகப்பார்வையினால், இல்முனால நம்ம உள்ளத்தால் பார்க்க முடியும், அதாவது உள்ளத்தால் அறிந்து கொள்ள முடியும். இப்படிங்கிற கருத்து தான் இல்லை நிற்கக்கூடிய ஒரு ஆழமான கருத்து அப்படிங்கிறத பார்க்கணும். இதே மாதிரி இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். உதாரணமாக பாருங்கள், இப்போ வரும்போது தான் இப்படி ஒரு ஐடியா, ஒரு யோசனை எனக்கு வந்துச்சு. என்ன யோசனைன்னு சொன்னால், கண்ணு தெரியாதவன் இந்த கேள்வி எப்படி கேட்பான்? கண்ணு தெரியாதவனுக்கும் அல்லாஹ் தெரியணும்ல, அல்லாஹ்வை வணங்க வேண்டும், இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும், இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும், வணங்க வேண்டும்னா கண்ணு தெரியாதவனுக்கு பார்க்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்போ கேள்வியோ எப்படி பொருத்தமாகும்? பார்க்கலன்னா புரிந்து கொள்ள முடியாதுன்னா கண்ணு தெரியாதவனுக்கு யாருமே கரெக்ட் எதுன்னு தெரிய முடியாது, இறைவனை புரிந்து கொள்ள முடியாது. அப்படி தானே ஆகணும். ஆனால் அதனால தான் இங்கே இறைவன் என்ன சொல்கிறான், அகப்பார்வையால் எல்லாரும் பார்க்கலாம். யாரும் பார்க்கலாம், கண்ணு தெரிஞ்சாலும் பார்க்கலாம், கண்ணு தெரியாமலும் பார்க்கலாம். கரெக்ட் தானே? அதே மாதிரி பார்க்காமல் வணங்க முடியுமா என்ற கேள்விக்கு உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இருட்டு இருக்குது. அப்போ இருட்டில் இறைவனை எப்படி வணங்குறது? இருட்டில் எது இருந்தாலும் பார்க்காம தான் வணங்கணும். கரெக்ட் தானே? இருட்டில் என்ன செய்ய முடியாது, கண்ணு தெரியாதவனும் பார்க்காம தான் வணங்கி ஆகணும், இருட்டு இருந்தாலும் பார்க்காம தான் வணங்கி ஆகணும். இக்கட்டான சூழலில் மாட்டினாலும் என்ன தான் செஞ்சாகணும், பார்க்காம தான் வணங்கணும். அல்லாஹ் குர்ஆனில் பாருங்கள், ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்துடைய அந்த இதே மீனிங்கில் நிறைய வசனம் இருக்குது. இந்த ஒரு வசனத்தை பாருங்கள், அல்லாஹ் சொல்லி காட்டினான், குல் மை யுனஜ்ஜீக்கும் மின் துலுமாத்தில் பர்ரி ஒல் பஹர். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், உங்களை கடலிலும் கடலுக்கு வெளியிலும் இருக்கக்கூடிய இருள்களிலிருந்து யார் காப்பாற்றுவான்? அந்த வார்த்தையும் பாருங்கள். இந்த இடத்துல இருள்களுக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கடலிலும் கரையிலும் ஏற்படக்கூடிய பல்வேறு சோதனைகள், பிரச்சனைகள், இக்கட்டுகளிலிருந்து உங்களை யார் காப்பாற்றுவாள்? அப்போ இருள் இக்கட்டுகள், உங்களுடைய துன்பங்களுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வார்த்தை என்ன பயன்படுத்தப்படுது, இருள்கள் என்று பயன்படுத்தப்படுகிறது. அப்போ உங்களுக்கு இந்த உலகத்தில் கடலாக இருந்தாலும் சரி, கரையாக இருந்தாலும் சரி, இருள்கள் சூழ்ந்து அந்த சிக்கலில் நீங்கள் மாட்டினீங்கன்னு சொன்னால் உங்களை யார் காப்பாற்றுவாங்க? யார் காப்பாற்றுவா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ததுஉனஹு ததர்ருஅன் வ குஃபியா. நீங்கள் அவனை என்ன செய்றீங்க, அப்படி இருளில் மாட்டிக்கிட்டீங்க, சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க. இப்போ திடீர்னு கடல் அடிச்சுட்டு போய் கடலில் தத்தளிச்சான்னு சொன்னால் அவன் பார்த்தா வணங்க முடியும்? பார்த்து வணங்க முடியாது. அப்போ எப்படி வணங்குவான் ஒருத்தன்? ஆனால் அப்போ வணங்குவான் கட்டாயமா. எப்படி வணங்குவான்? பார்க்காம வணங்குவான். ஆனால் ரொம்ப ஓர்மையோட உள்ளத்தால் என்ன செய்வான், இறைவா என்னை காப்பாற்று அப்படின்னு வணங்குவான். அப்போ ரகசியமாக வணங்குவீங்க, அடிபணிந்தவனாக வணங்குவீங்க. அப்படி இறைவன் உங்களை வணங்குவான், இறைவனை நீங்கள் வணங்குவீர்கள். ல இன் அஞ்சானா, நான் உங்களை காப்பாற்றினால், மின் ஹாதிஹி, இந்த விஷயம், இந்த பிரச்சனை உங்களை காப்பாற்றினா,
அதாவது இல்லை, இந்த இடத்துல வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ததுனஹு ததர்ருவன் வ குஃபியா, அல்லாஹ்வை வந்து நீங்கள் வணங்குறீங்க எப்படின்னு சொன்னால் பணிவோடும் ரகசியமாகவும் அல்லாஹ்வை வணங்குகிறீர்கள். எப்படி வணங்குறீங்கன்னு சொன்னால், ல இன் அன்ஜானா மின் ஹாதிஹி ல நக்கூனன மின ஷாக்கிரீன், இதுலேருந்து யா அல்லாஹ் எங்களை நீ காப்பாற்றினான்னு வை, நான் உனக்கு முழுக்க முழுக்க என்ன செஞ்சிருவோம், நன்றி உள்ள அடியாராக மாறிடுவோம் என்று ஒரு கண்டிஷன் போட்டு வணங்குறான். என்னை மட்டும் காப்பாற்றினா உனக்கு முழுமையாக என்ன செய்வேன், நன்றி உள்ள அடியாராக மாறிடுவேன். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் வந்து குலில்லாஹு யுன்ஜிக்கும் மின்ஹா, அல்லாஹ் தான் உங்களை இதிலிருந்து காப்பாற்றுறான். அதே போல் ஒ மின் குல்லி கர்ப், எல்லா வகையான துன்பத்திலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றுறான். பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டிங்கன்னா சும்மா அன்தும் துஷ்ரிக்கோன், அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்றீங்க, அல்லாஹ் காப்பாற்றின பிறகு இணை வைக்கிறீர்கள் நல்லா சொல்லி காட்டினான். அப்போ இதில் என்ன அல்லாஹ் சொல்லி தருகிறான்னு சொன்னால், நீங்கள் பல சிக்கலில் மாட்டுவீங்க, அதை இருள்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ உண்மையான இருளாக இருந்தாலும் சரி, சிக்கலில் இருளாக இருந்தாலும் சரி, என்ன செய்ய முடியாது, பார்த்து வணங்குறது என்ற ஒரு ஏற்பாடு பொருத்தமில்லாத ஒன்றா மாறுது. அப்போ எப்படினாலும் இறைவனை என்ன செய்கிறாங்க, பார்த்து வணங்கணும்னு நினைக்கிறவங்க கூட என்ன செய்வாங்க, ரொம்ப கடினமான சிக்கல் வந்தால் அகப்பார்வையில் தான் பார்த்து வணங்கி ஆகணும் என்று சொல்லக்கூடிய கருத்தை இந்த நம்மளுடைய இந்த வகுப்புக்கு என்ன செய்யலாம், இந்த விஷயங்கள் எடுக்க முடியும். அப்போ மொத்தத்தில் நம்ம இறைவனை பார்க்க முடியுமா விளங்க முடியுமா என்ற கேள்வியை பொறுத்த வரைக்கும் திருக்குர்ஆனை பார்வைகள் அதை அவனை அடைய முடியாது. அதுக்கு நம்ம நிறைய விளக்கங்கள் சொல்ல முடியும். ஆனால் இறைவனுடைய அத்தாட்சியை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதை சரியான முறையிலே நன்மையை, அதாவது உண்மையை விளங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒருவன் பார்ப்பான் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான், உண்மையை விளங்கிக் கொள்வான். அப்படி பார்த்தா அது அவனுக்கு நல்லது. இதை பார்க்காம குருட்டுத்தனமாக உண்மையை மறுத்து ஒருவன் நடப்பான் என்று சொன்னால் அவனுக்கே எதிராக அது போய்விடும் என்று சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ திருக்குர்ஆன்லேருந்து ஒரு சில வசனங்களை மட்டும் இந்த இடத்துல இது சம்மந்தமாக உங்களுக்கு சொல்லி காட்ட ஆசைப்படுறேன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இந்த வானம் பூமியினுடைய இந்த படைப்பை பார்க்கக்கூடிய பார்வையில் நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு பார்வை இருக்குது, இறை மறுப்பாளர்களுக்கு ஒரு பார்வை இருக்குது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒமா ஹலக்ன சமா அவல் அர்த ஒமா பைனஹுமா பாத்திலா, வானம் பூமியை நம்ம என்ன செய்யலை, வீணுக்கு படைக்கவில்லை. தாலிக்க வன்னுல்லதீன கஃபரு, இப்படிப்பட்ட எண்ணம், இது வீணுக்கு படைக்கப்பட்டிருக்கிறது எண்ணம் யாருடைய எண்ணம், யார் நிராகரிக்கிறார்களோ அவங்க எண்ணம் தான் இது, அவங்களுடைய கற்பனை. எது வீணான படைப்பு இது. அப்போ வீணான படைப்புன்னு சொல்லக்கூடியவன் யார், நிராகரிக்கக்கூடியவனுக்கு தான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். அப்போ முஸ்லீமுக்கு என்ன மாதிரி எண்ணம் ஏற்படும், அல்லாஹ் நம்மளை பற்றி சொல்லித்தரான். இந்த வசனம் வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா சூரா ஆல இம்ரானில் வரிசையாக ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை அல்லாஹ் சொல்லி தருகின்றான். இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், அதாவது வானம் பூமியினுடைய படைப்பு, அதே போல இரவு பகல் மாறி மாறி வருவது, இவைகளில் புத்தி உள்ளவர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது. அந்த புத்தி உள்ளவர்கள் யார், அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அந்த புத்தி உள்ளவர்கள் யாருன்னு சொன்னால் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். எப்போ, நின்ற நிலையிலே, உட்கார்ந்த நிலையிலே, படுத்த நிலையிலே இறைவனை நினைவு கூறுவார்கள். அவர் நினைவு கூர்ந்து என்ன சொல்லுவாங்க, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இதை நீ வீணுக்கு படைக்கவில்லை. அவன் என்ன சொல்லுவான், இதை வீணுக்கு படைச்சிருக்கு, இது வீணான விஷயம், இந்த படைப்பு வந்து ஒரு நோக்கத்துக்கு படைக்கப்படவில்லை, இதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இல்லை என்று யார் சொல்லுவா, மறுக்கக்கூடியவன் சொல்லுவான். ஆனால் நம்பிக்கையாளர் என்ன சொல்லுவான், யா அல்லாஹ் இதை நீ வீணுக்கு படைக்கவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை நீங்கள் போய் டீட்டெயிலாக படித்து பாருங்கள். சூரா ஆல இம்ரானில் 190வது வசனத்திலிருந்து நீங்கள் வரிசையாக படிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு 4-5 வசனம் ரொம்ப ஆழமான முறையில் உண்மையிலே நம்ம உள்ளத்தை அப்படி டச் பண்ணுற மாதிரி சில விளக்கங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதாவது சொல்லி காட்டுகிறான். இதை கேட்டு அல்லாஹ் மறுமையில் எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ், உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு அழைப்பாளர் வந்து அழைத்தார், அந்த அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம், ஆகவே எங்களை வந்து நல்லடியார்களோடு மறுமையிலே நன்மை செய்தவர்களோடு எழுப்புவாயாக அப்படின்லாம் துவா கேட்கக்கூடிய வசனங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவதை பார்க்கிறோம். இதே போல் பார்க்க வேண்டும், இறைவனை விளங்கிக் கொள்வதற்கு எதை பார்க்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக பரிச்சயமாக ஓதக்கூடிய ஒரு சூறாவில் சில விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நான் எதை சொல்ல போகிறேன்னு சொல்லுங்க பாப்பா. நம்மளுக்கு எல்லாருக்கும் இப்போ நான் சொன்னோன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சொல்லுவீங்க. பார்க்குற விஷயம் அதுவும் குறிப்பாக ஃப்ரைடேயில் அதிகமாக ஓதும். இது
பார்க்குற விஷயம் ஜி, பார்க்குற விஷயம். அஃபலா என்னது இல்லை ஜி, சொல்லுங்கள் நீங்கள். அவர் ஆஃபீஸாக சொல்லிடுவார், சொல்லுங்கள். அதான் கரெக்டு. இந்த சொல்லி எல்லோரும் தெரிஞ்சு தானே இது. அதான் சொன்னவொடனே தெரிஞ்சுன்னு சொல்லுவேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அல்லாஹ் என்ன சொல்கிறான் இதில், அஃபலா யந்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத். அப்போ பாருங்கள், அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லித்தரான், இறைவனை நம்மளை மறுக்கிறீங்களா, நீ எதை பார்க்கணும் பாங்க பாரு. அஃபலா யந்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத். அதுவும் அந்த காலத்தில் பாலைவனத்தில் ஒட்டகத்தில் போகிறவன் என்ன செய்வான், ஒட்டகத்தில் போயிருப்பான். போகும்போது என்ன இருக்கும், பாலைவனம் இருக்கும், ஒட்டகம் இருக்கும், வானம் இருக்கும், மலைகள் இருக்கும், இதுக்கு நடுவில் போகிறான். கரெக்ட் தானே. இப்போ அல்லாஹ் அவன்கிட்ட என்ன சொல்கிறான், இப்போ போறியே பாரு, எதையெல்லாம் பாரு. அஃபலா யந்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத். இந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலையா நீ. அதே மாதிரி ஒ இல சமாஇ கைஃப ருஃபியாத். இந்த வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கு அதை பார்த்து உனக்கு புரியலையா. அதே மாதிரி ஒ இலல் ஜிபாலி கைஃப நுசிபத். இந்த மலைகள் எப்படி நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது, ஊண்டப்பட்டிருக்கிறது என்று நீ பார்க்கவில்லையா. அதே மாதிரி ஒ இலல் அர்லி கைஃப சுத்திஹத். எப்படி பூமி விசாலமாக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்க்கவில்லையா. ஃபதக்கிர் இன்னமா அந்த முதக்கிர். நீங்கள் நினைவூட்டுங்கள், நீங்கள் நினைவூட்டக்கூடிய வேலை தான் உங்களுடைய வேலை. அவங்களுக்கு மேலே என்ன செய்யற, கம்பல்ஷன் பண்ணுறது உங்கள் வேலை இல்லை என்று அந்த வசனம் வருவதை பார்க்கிறோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணமாக இமாம் சாதி அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லும்போது சொல்கிறாங்க, யக்கூலு தாலா ஹஸ்ஸன் லில்லதீன லா யுஸத்திகுன ரசூல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க என்று ஆர்வம் ஊட்டுவதற்கு என்ன சொல்லுகின்றான் என்று சொன்னால், ஐயத்தஃபக்கரு ஃபி மஹ்லூகாத்தில்லாஹி தால்லதி அலா தௌஹீதி. அல்லாஹ்வுடைய படைப்புகள் எப்படிப்பட்ட படைப்புகள் என்று சொன்னால், அல்லாஹ் தனித்தவன் தான், அவன் தான் படைப்பாளன் என்று அதை நோக்கி சுட்டி காட்டக்கூடிய, அத்தாட்சி தரக்கூடிய படைப்புகளை பார்த்து புரிந்து கொள்ள மாட்டாயா என்று ஆர்வமூட்டக்கூடிய முறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொல்லிட்டு வரிசையாக சொல்றார். இதே மாதிரி உதாரணமாக இன்னொரு தஃப்சீரில் சொல்லி காட்டுறார், சும்ம சாக்க சுபஹானஹு அன்வாஅன் மினல் அதில்லத்தில் முஷாஹதா. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு கண்ணால் பார்க்கக்கூடிய சில அத்தாட்சிகளை சொல்லி காட்டுகிறார். அது எப்படிப்பட்ட அத்தாட்சி, அல்லத்தி லா யஸ்தத்தியு அஹதுன் இன்காரஹ. கண்ணால் பார்க்குற அத்தாட்சி யாரும் மறுக்க முடியுமா, மறுக்க முடியாது. அல்லாஹ் சொல்லி இதை பாரு, வானத்தை பாரு, பூமியை பாரு, படைப்பை பாரு, உன்னை பாரு, மறுக்க முடியாது. அப்படின்னா நீ எதை மறுக்க முடியாது ஆட்டோமேட்டிக்காக, இதையெல்லாம் மறுக்க முடியாட்டி எதை மறுக்க முடியாது, இதை படைத்தவனை மறுக்க முடியாது. அதான் அதனுடைய இந்த படைப்புகளை ஒருத்தன் பார்த்து இது இருக்குது நம்பினா கட்டாயம் எதை நம்பி தான் ஆகணும், இதையெல்லாம் ஒருத்தன் படைச்சிருக்கிறான் அப்படின்னு நம்பி தான் ஆகணும். கொஞ்சம் நன்மையை நேர்மையை வழங்கிக் கொள்ள வேண்டும், உண்மையை வழங்கிக் கொள்ள வேண்டும், படைத்த இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும். இப்படின்ற ஒரு எண்ணத்தோடு பார்க்கக்கூடியவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த படைப்பாளன் இருக்கிறான் என்ற விளக்கத்தை நோக்கி அது இட்டு செல்லும். அதனால தான் இவர் சொல்லி காட்டுகிறார், எப்படிப்பட்ட கண்ணால் பார்க்கக்கூடிய அத்தாட்சியை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த அத்தாட்சியை யாரும் என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. லியுல்ஃபித அந்தார நாசி இலா மதாஹிரி குதிரதி ஓ வஹ்தானியத்தி என்று சொல்லி காட்டுகிறார். அதாவது மக்களுடைய கவனத்தை இதையெல்லாம் படைத்த அந்த படைப்பாளனுடைய குதிரத் எப்படி என்று சிந்தித்து பார்க்க திருப்பக்கூடிய முறையில் உள்ள கண்ணால் பார்க்கக்கூடிய அத்தாட்சிகளை அல்லாஹு லிஸ்ட் பண்ணுறான் என்று சொல்லிட்டு இந்த லிஸ்ட் பண்ணுறார். அப்போ இந்த விஷயத்தில் நம்ம என்ன புரிகிறோம் அப்படின்னு சொன்னால், பார்வை பார்ப்பது என்று சொன்னால் பார்க்க முடியும். எப்படி பார்க்கணும், இறைவனை எப்படி பார்ப்பது நமக்கு கெப்பாசிட்டி இருக்கோ, எப்படி பொருத்தமோ அப்படிப்பட்ட முறையில் பார்க்க வேண்டும். அது எப்படிப்பட்ட பார்வை, உள்ளத்தால் பார்க்கக்கூடிய பார்வை. அந்த பார்வையை நீங்கள் பார்க்கலாம், பார்த்து தெரிந்து கொள்ள முடியும், அதற்கு தெளிவான அத்தாட்சிகள் இருக்கிறது. புறப்பார்வை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இல்லை, பார்க்க முடியாது, பார்க்க வேண்டும் என்று கேட்பதும் பொருத்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படைகளை இந்த வசனங்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாத்திகர்கள் சம்பந்தமான விஷயங்கள் வருகின்ற பொழுது இன்னும் இது சம்பந்தமாக அதிகமான சில விளக்கங்களை நம்ம அந்த நேரத்தில் பார்ப்போம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறைவனை எப்படி வணங்க வேண்டும், நம்ம கேள்வி எது, இந்த கேள்விக்கு போகிறோம், இறைவனை பார்க்காமல் எப்படி வணங்குவது அப்படின்ற ஒரு பொது கேள்வியை இந்த ஓர் இறைவனை படைத்தவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று நம்ம கருத்தை எடுத்து வைக்கின்ற பொழுது ஏற்புடையதாக இருந்தாலும் எப்படி வணங்குவது அப்படின்றதான் அவங்களுக்கு சந்தேகம். இப்போ இந்த சந்தேகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹதீஸில் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் வந்திருக்கு. அந்த விளக்கம் என்னன்னு சொல்ல முடியுமா? எஹ்சான் என்ன வசனம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வந்து கேட்குறாங்க, என்னம்மா
இல்லை இதான் மைக்கு. ஹலோ, கேட்குதா? கேட்குதா? இது எது பண்ணணுமா? ஹலோ, ரைட். எல்லாம் பார்க்கக்கூடிய பாருங்கன்னா பார்க்குற மாதிரி இருக்குது, கேட்க முடியலன்றீங்களா? சரி, ரைட், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல கேள்வி கேட்கப்படுகிறது அவங்கள்ட்ட. என்ன கேள்வி? இறைவனை வணங்குவதில் இஹ்சான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அதாவது இஸ்லாம், ஈமான், இஹ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் அந்த அக்கீதாவுடைய பாடங்கள் மற்ற பாடங்களில் படிப்பீங்க. அப்போ நம்முடைய தலைப்புக்கு பொறுத்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க இஹ்சான்னா என்னன்னு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? அன் தஅபுத் அல்லாஹ கஅன்னக தராஹு ஃப இல்லம் தக்குன் தராஹு ஃப இன்னஹு யராக். நீங்கள் அல்லாஹ்வை எப்படி வணங்கணும்? அப்போ அல்லாஹ்வை எப்படி வணங்கணும்? பார்க்காம வணங்கினா எப்படி? நம்மளுக்கு சேர்த்தா அறிவுரை சொல்லப்படுது. என்ன சொல்கிறான் அல்லாஹ்? இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லி தரப்படுகிறது? இறைவனை நீங்கள் பார்ப்பதை போன்ற அந்த ஒரு உணர்வோடு வணங்க வேண்டும். நீங்கள் அவனை பார்க்க முடியாவிட்டாலும் நம்ம பார்க்க முடியாது. ஃபஇன்னஹு யராக், அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு இறைவனை நீங்கள் பார்ப்பதை போன்ற வணங்குவதற்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய முறையில் இருக்குது என்ற ஒரு கருத்தை பார்க்குறோம். இதில் இஹ்சான் நம்ம தொழுகையில் கொண்டு வரணும் அப்படின்றது இன்னொரு பெரிய டாபிக். பல அறிஞர்கள், உதாரணமாக ஷேக் சாலக் முனஜ்ஜித், இந்த மாதிரி அறிஞர்கள் வந்து நிறைய விளக்கம் சொல்லுவாங்க எப்படி வந்து குஷுவோட தொழுகிறது. அப்போ இந்த கருத்துக்கள்லாம் அங்கே பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய பார்வையில் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் இந்த இடத்துல இந்த ஹதீஸில் என்ன சொல்லித் தருகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னால், இறைவனை நம்ம பார்ப்பதை போல வணங்க வேண்டும். இப்போ இதுக்கு வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இமாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, ஃபஇன்னல் முஃமின இதா அமில கஅன்னஹு யுஷாஹிதுல்லாஹ். ஒரு மூமின் வணக்க வழிபாடை செய்தான் என்று சொன்னால் அவன் எப்படி பண்ணணும்? அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி வணங்க வேண்டும் என்று யார் சொல்கிறா? இப்னு பாஸ் இமாம் பின் பாஸ் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஹதீஸுடைய ஷரஹில் இன்னொரு சொல்லப்படுகிறது, ஐ யாபுத அல் முஃமினு ரப்பஹு கஅன்னஹு யராஹு பிகல்பிஹி. அவன் எப்படி பார்க்கணும்? அல்லாஹ்வை அவனோட உள்ளத்தில் பார்க்குற மாதிரி பார்க்க வேண்டும். அப்போ ரெண்டு விளக்கம் சொல்லப்படுதுங்க. ஷேக் பின் பாஸ் என்ன சொல்கிறாங்க? இதுலையும் ஒரு பியூட்டி பாருங்க. உண்மையிலே ஷேக் பின் பாஸுக்கு என்ன தெரியாது? கண் பார்வை கிடையாது. பட் அவங்க எக்ஸ்பிளேஷன் எப்படி கொடுக்குறாங்க? நீங்கள் பார்ப்பதை போல வணங்க வேண்டும். அப்போ இந்த பார்ப்பதுனா என்ன அர்த்தம்? இப்போ இந்த இடத்துல இப்போ பாருங்கள், இது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள். கரெக்டாக ஷேக் பின் பாஸ் அவங்களுக்கு பார்வை கிடையாது. அவங்க சிறு வயசில் பார்வையோடு தான் இருந்தாங்க. ஒரு 19 வயசுக்கிட்ட அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு வியாதி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் கற்ற பிறகு பார்வை போயிடுது. பார்வை போன பிறகு மாஷா அல்லாஹ் இந்த முஸ்லீம் உலகத்திலேயே பேரறிஞராக ஒரு பெரிய அறிஞராக போற்றப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில நாட்களுக்கு முன்னாடி வஃபாத்தான கிராண்ட் முஃப்தி அப்துல் அசீஸ் ஆலி ஷேக் அவங்களுக்கும் கண் பார்வை தெரியாது. அப்போ ஷேக் அதாவது ஷரகில் வேற ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் யார் ஷரகில் சொன்னான்னு தெரியல, மேபி கண் பார்வை தெரிஞ்ச அறிஞராக இருக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு? ஐயாபுத அல் முஃமினு ரப்பஹு கஅன்னஹு யராஹு பிகல்பிஹி, தன்னுடைய உள்ளத்தால் பார்ப்பதை போல வணங்க வேண்டும். ஆனால் கண்ணு தெரியாத பின் பாஸ் என்ன சொல்கிறாங்க? கஅன்னஹு யுஷாஹிதுல்லாஹ, அல்லாஹ்வை பார்க்குறது மாதிரி வணங்கணும். அப்போ பார்க்குறதுனா என்ன? அப்போ இந்த இடத்துல அப்போ பார்க்குறது என்னன்னா உள்ளத்தால் பார்க்கக்கூடிய அந்த பார்வை. அப்போ உள்ளம் வந்து இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம், எதுவும் அவன்கிட்ட மறையாது. இந்த மாதிரிப்பட்ட இந்த விஷயம் அடங்கியது தான் இறைவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பார்வையில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய விஷயம் என்பதை பார்க்கிறோம். இப்போ அதனால தான் கண்ணு தெரியாதவன் இப்போ உதாரணமாக பார்த்தா தான் விளங்குவேன் அப்படின்னு ஒருவன் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்ப்போம் டீட்டெயிலாக கேட்டால், இப்போ கண்ணு தெரியாத ஒருவனுக்கு எப்படி இறைவனை விளக்குவது? அப்போ இந்த கேள்வி, இந்த விளக்கம் என்ன கிடையாது, எல்லா சூழலுக்கும் பொருத்தமானது என்று நம்ம சொல்ல முடியாது. ஆகவே தான் இந்த வசனத்தை நம்ம நல்லா விளங்கணும்னு சொன்னால், இறைவனை நம்ம எப்படி மட்டும்தான் பார்க்க முடியும்? நம்ம உள்ளத்தால் இறைவனை விளங்கி அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு இறைவனுடைய படைப்புகளை வைத்து இறைவன் இருக்கிறான் என்று விளங்கக்கூடிய இந்த பார்வை மட்டும்தான் மனிதனால் பார்க்க முடிஞ்ச பார்வை. இந்த பார்வையை பார்ப்பதற்கு தேவையான எல்லா அத்தாட்சிகளும் இறைவன் தந்திருக்கிறேன் என்று சொல்லி தருகிறார். இந்த காட்சியை பார்ப்பதற்கு ஒரு குருடா இருந்தாலும் என்ன செய்யலாம்? இந்த பார்வையை
பார்க்கலாம். கண்ணால் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு குருடனாக இருந்தாலும் இந்த பார்வை மூலமாக என்ன செய்ய முடியும்? இறைவனை பார்க்க முடியும். ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆழமான விளக்கம் இதில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். அப்போ எதுக்கு இந்த விளக்கத்தை நம்ம இந்த வகுப்பில் சொன்னோம் அப்படின்னு சொன்னால், இதை எல்லாம் யார்கிட்ட நம்ம சொல்ல போகிறது கிடையாது. யாராவது ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட தெரியாதனமா சரி பார்க்காம எப்படி வணங்குறதுன்னு சொன்னால் இது அவ்வளோத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால், நம்ம இந்த விளக்கத்துக்கு பின்னணியில் என்ன இருக்குது என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அவர்களுடைய உள்ளத்துக்கு பொருத்தமான முறையிலே, அவங்களுக்கு விளங்கக்கூடிய முறையிலே தக்க விளக்கத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? அழகாக எடுத்து வைக்க முடியும். இப்போ உதாரணமாக இருட்டில் எப்படி பார்க்கறது, இப்போ இருட்டில் பார்க்காம வணங்குறது, அது ஒரு அழகான உதாரணம். கண்ணு தெரியாதவன் எப்படி பார்க்காம வணங்குவான், இது ஒரு அழகான உதாரணம். அப்போ இப்படிப்பட்ட பல விளக்கங்களையும் இதோடு சேர்த்து நம்ம என்ன செய்யலாம்? இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு மேலோங்க, இந்த படைப்புகள் மூலமாக இறைவனை நாம் விளங்கி கொண்ட அந்த பார்வையின் மூலமாக இறைவனுக்கு முன்னாடி நின்று வணங்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் கற்றுத்தருகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை இந்த வசனங்கள் மூலமாக நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஓகே, அப்போ 2 கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கோம். என்ன 2 கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கோம்? அதாவது அடிப்படையான, அதாவது இறைவனுடைய ஏகத்துவம், அதே போல் தூதுத்துவம், அதே போல் மறுமை, இது சம்பந்தமான விளக்கங்களை தெளிவுபடுத்திய பிறகு 2 முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். ஒரு கேள்வி என்ன? என்னை படைத்த இறைவன் யார்? கரெக்டா? 2வது கேள்வி என்ன? பார்க்காம வணங்குறதுன்னா எப்படிங்க? அது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த விஷயத்துக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பதில் சொல்வதற்குள்ள விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுவரைக்கும் பேசுகிற ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, அப்படியே போயிட்டே இருங்க. இல்லை அதான் நல்ல கேள்வி கவனிங்க. இறைவனை பார்க்காம நான் எப்படி வணங்குறதுன்னு இந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கோம். புரியுது உங்களுக்கு கேள்வி? இறைவனை என்ற கொண்டு காட்டுன்ற கேள்விக்கு நம்ம அடுத்து பதில் சொல்லுவோம். அப்போ இது இந்த டச்சிங் வரும் அதில். இப்போ நம்ம கரெக்டாக எந்த கேள்விக்கு பதில் சொல்கிறோம்? வரலையா? சரி, அப்போ பார்வை பிரச்சனை தான். நீ இல்லை கொஞ்சம் பார்க்குற விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை, ப்ராப்ளம் இல்லை. இப்போ கேள்வி என்ன கேள்வி? இப்போ நோ ப்ராப்ளம். கேள்வி எந்த கேள்விக்கு பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இறைவனை பார்க்காமல் தான் வணங்க வேண்டுமா, பார்க்க முடியாதா என்ற கேள்விக்கு பதில் சொல்கிறோம். இந்த கேள்வி யார் கேட்பா? இறைவனை வணங்கலான்றதெல்லாம் கரெக்டு தான், படைச்சவனை வணங்கணும், ஓகே, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது. எல்லாரையும் படைச்சவன்னு சொல்கிறீங்க, நியாயமாக தான் தெரியுது. பார்க்காம வணங்குறதா எப்படி என்ற கேள்விக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் இன்றைக்கி பதில் சொல்ல முயற்சி செஞ்சுருக்கோம். அதில் கொஞ்சம் மற்றதை டச் பண்ணியிருக்கோம். எதை? அந்த கேள்வியினுடைய பின்னணியை பற்றி சில விஷயத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், தொற்றுக்கிறோமே தவிர, இறைவனை கொண்டு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டு, அப்போ தான் நான் நம்புவேன் என்று சொல்லக்கூடிய அகங்காரமான மறுக்கக்கூடிய நாத்திகரின் கேள்விக்கு நம்ம பதில் இன்றைக்கி முழுமையாக சொல்லலை. அந்த கேள்வி பின்னாடி இன்றைக்கி வந்து ஒரு யதார்த்தமாக பார்க்காம எப்படி வணங்குறதுங்க, நம்ம வளமையாக பார்த்து தானே வணங்குவோம் என்ற ஒரு இதை எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்கக்கூடிய விளங்க வேண்டும் என்ற கேள்விக்கு உள்ள பதிலை தான் நம்ம என்ன செய்கிறோம், பிரதானப்படுத்தி இன்றைக்கி பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். கிளியரா? ஓகேயா? வேறு எதுவும் கொஸ்டின் இருக்கா? ரைட், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ஜி இப்போ இந்த ஸ்க்ரீன் போட முடியுமா? ரைட். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், என்ன வந்துச்சா? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுதா? சரி, அது வந்துட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுவோம். ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேக், எங்கே நம்ம ஷேக் இருந்தால் பரவாயில்ல. ஷேக், நீங்களும் கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. இது வரைக்கும் வந்து லெவல் முதல் பகுதியை முடிச்சுட்டோம். நம்ம அதனுடைய கடைசி பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த முதல் பகுதிக்கு ஒரு எக்ஸாம் வைப்போமா? எப்படி ஷேக்கு? முதல் பகுதிக்கு ஒரு பரீட்சை வைக்கலாமா? இல்லை அவங்கள்ட்ட கேட்டுக்கிடுவோமா எப்படின்னு? எப்படி இந்த முதல் பகுதிக்கு ஒரு எக்ஸாம் வச்சிடலாமா? என்ன
இஸ்மாயில் என்ன சொன்னால் எக்ஸாம் வைக்க போகிறேன்னு சொல்லி யாரும் ஓடிடக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் கவனமான வார்த்தை சொன்னார். விரும்பக்கூடியவர்கள் எழுதலாம் அப்படின்ட்டு. சரி, எக்ஸாம் வச்சா எத்தனை பேர் எழுதுங்க? கொஞ்சம் கை தூங்க பார்ப்போம். ஏன்னா ஒரு 30% தான் கை தூக்குற மாதிரி தெரியுது. அப்படியா? இன்ஷால்லா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம ஒரு சின்ன எக்ஸாம் வைக்கலாம். இந்த எக்ஸாம் வச்சா என்ன நன்மை சொல்லுங்கள் பார்ப்போம். எக்ஸாம் வைக்காட்டி நம்ம படிக்கவே மாட்டோம். இல்லை, என்ன சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அப்போ தான் நல்ல ரிவைஸ் பண்ணலான்னு. அப்படிலாம் இல்லை, படிக்கவே மாட்டோம். எக்ஸாம் வச்சா தான் படிக்கவே செய்வோம். ரிவைஸ் எல்லாம் பிறகு நல்லா ரிவைஸு சுமாரான ரிவைஸ்னு ஒன்று பண்ண நம்ம செய்கிறோம். ஒன்றும் கிடையாது. எக்ஸாம் கொடுத்தாச்சு, ஆல்ரெடி டாக்குமெண்ட் வந்துச்சு. டாக்குமெண்ட் கொடுத்துட்டோம்ல. ஐவா, நல்ல கேள்வி கேட்டீங்க. 18 பக்கத்துக்கு ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு வரப்போகுது. அதை ஃபுல்லாக படிச்சிருங்க. அதுக்கு உள்ளே இருந்தால் கேள்வி கேட்போம். உங்களுக்கு வேணும்னா என்ன கேள்வின்னு வேணால் முதல்ல சொல்லிடுவா. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறீங்களா? சரிப்பா. இல்லை சில சமயத்தில் அப்படி எழுதியும் மக்கள் பாஸ் ஆக மாட்டாங்க. நாங்கள் அப்படி ட்ரை பண்ணியிருக்கோம். என்ன எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், எங்கள் ஆஃபீஸில் இது வர வரைக்கும் கதை ஓகே. எங்கள் ஆஃபீஸில் சில பேரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணியிருக்கோம் நாங்கள். சரியா? இன்டர்வியூ பண்ணி முடித்த பிறகு எந்த கேள்விக்கும் அவருக்கு என்ன இதில் இன்டர்வியூ பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு சொன்னால், இன்டர்வியூ பண்ணதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட என்ன சொல்லுவான்னு சொன்னால், நீ அவருக்கு ஃபோன் அடித்து சாரு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பார் அப்படின்னு சொல்லி 4 கேள்வி அவுட் பண்ணுன்னு அவுட் பண்ணிடுது. எப்படி அவுட் பண்ண பாருங்கள் கேள்வியை. ஃபோன் அடித்து அவர் சொல்லுவார், நாளைக்கு இன்டர்வியூ வரியாப்பா? ஆமாம். நீ வரும்போது கவனமாக வா, சார் இந்த கேள்வியெல்லாம் கேட்பார், பார்த்துக்கோ, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்துக்கோ, அப்போ உனக்கு சான்ஸ்ன்னு சொல்லிடுவாப்ல கேள்வியை. வந்த பிறகு நம்ம அந்த கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டான். அப்போ சொன்னேன், ஏன்ப்பா அவர் ஃபோன் அடித்து இந்த கேள்விலாம் கேட்பான்னு ஒன்று சொல்லலையான்னு. ஆமாம் சார் சொன்னார். ஏப்பா சொல்லியும் ப்ரிப்பேர் பண்ணலாமா? நான் என்ன தான் செய்யுது? கரெக்டா? என்னம்மா? அப்போ இந்த அளவுக்கு பாருங்கள், நம்ம வந்து கேள்வி அவுட் பண்ணி எப்படியாவது படிச்சுட்டு வாங்கப்பான்னு செஞ்சும் என்ன செய்யறதில்ல மக்கள். இதை டைப் பண்ணுங்க. ஆமாம், இங்கே ஆன் தான், இப்போ ஆன் தான். இது ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், வெரி குட். இந்த டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு தரப்போகிறோம். எக்ஸாமுக்கு இந்த டாக்குமெண்ட் தான் நம்ம தரப்போகிறோம் உங்களுக்கு. சரியா? இந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்டார்ட் ஆகும். தாவாவோட பேசிக் இந்த டாப்பிக்கு மட்டும் நம்ம எக்ஸாம் எழுதிடுவோம். ஏன்னு சொன்னால் இது வந்து ரொம்ப பேசிக், ரொம்ப முக்கியமான சில அடிப்படை இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் இந்த டாப்பிக்கில் இல்லாமல் நான் நிறைய கிளாஸில் நடத்தியிருக்கேன், அதெல்லாம் விட்டுருவோம். இதில் உள்ளது மட்டும் நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் இன்றைக்கி இதுவரைக்கும் பார்த்ததை சம்மரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு கடைசி பகுதியை மட்டும் பார்க்க போகிறோம். அந்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், நம்ம எப்படி என்ன கேள்வி கேட்கணும், எப்படி பதில் சொல்லணும், ஃபுல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணியாச்சுங்க. இதை யாராவது படிச்சுட்டு இதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள். கரெக்ட் தானே? இதுக்கு அப்படியே படிச்சுட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. படிச்சுட்டு உஸ்தாது இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா அன்றைக்கி பேசுனீங்க, அல்லது இப்படி சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்கள் கருத்துக்கள் மோஸ்ட் வெல்கம். கரெக்டாக? ஆல்ரெடி ஷேக்கும் சில பாசிட்டிவான ஃபீட்பேக் ஏற்கனவே கொடுத்தாங்க. வேறு நல்ல கருத்து இருந்தாலும் நீங்களும் சொல்லலாம். ஷேக், நம்ம அதாவது இன்னும் இது இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய கருத்துக்களை என்ன செய்கிறோம், சீரியஸான முறையில் வரவேற்கிறோம். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், இதை ரொம்ப சுருக்கமாக ஒரு தாவா சூழலில் எப்படி கருத்தை எத்தி வைப்பது அப்படிங்கிறதுக்கு சில கேள்விகளை நம்ம தயார் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம தான் படிச்சுட்டு போக மாட்டோம்ல. நமக்கு என்ன தேவை, ஏதாவது பிட் அடிக்கிறதுக்கு பேப்பர் தேவைன்னு சொன்ன மாதிரி இது சீட் சீட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு தயாரிப்பு என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி நம்ம மற்ற மக்களை சந்திக்கின்ற பொழுது அவங்கள்ட்ட என்ன செய்யலாம், ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி மாதிரி கொடுக்கலாம். அதில் உதாரணமாக நீங்கள் பாருங்கள், முதல்ல ஒரு 4 கேள்வி இருக்குது. இது கஷ்டமான கேள்வியா, கொஞ்சம் ஈஸியான கேள்வி. அந்த கடைசி கேள்வி இப்போ மாறிடுச்சு, ஏன்னா ராயல் கமிஷன் நிறைய இடத்துல வந்துருச்சு, அது ஒரு விஷயம். இப்போ அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதுக்கு பிறகு இந்த 5 கேள்வியை நம்ம கேட்குறோம். இந்த 5 கேள்வி என்னெல்லாம் அப்படின்னு சொன்னால், நம்ம அனைவரையும் படைத்தது ஒரு கடவுள் தான் என்று நம்புகிறீர்களா? ஆம், இல்லை. இதுக்கு பெரும்பாலும் என்ன ஆன்சர் பண்ணணும், ஒரு நம்பிக்கையாளனாக இருந்தால் என்ன ஆன்சர் பண்ணுவாங்க, ஆம் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னு சொன்னால் இல்லைன்னு என்ன செய்ய முடியாதுல்ல, ஆன்சர் பண்ண முடியாது. இதை தான் நம்ம உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லி காட்டணும். சென்ற வருஷ கடைசியில் நடந்த நாதியல் பஹர் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 300-350க்கும் அதிகமான இந்த மாதிரி கேள்வியை கொடுத்து மற்ற மக்கள்கிட்ட நம்ம பதிலை வாங்கியிருக்கிறோம். அதில் 95+% மக்கள் முதல் கேள்விக்கு ஆம் அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மள்கிட்ட இப்படி இது பதில் வருதுன்றதுக்கு என்ன இருக்குது, ஆதாரம் வச்சுருக்கோம், ப்ரூஃப் வச்சுருக்கோம், ரெக்கார்ட்.
அது அங்கே வந்து அதிகமான ரெக்கார்டு பல இடத்துல பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ பிரதர் இஸ்மாயிலுக்கெல்லாம் தெரியும், முன்னாடி நம்ம சில நிகழ்ச்சிகளை வச்சுருக்கிறோம். எல்லா இடத்துலையும் மாஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட 90-95% இந்த ஃபஸ்ட்டு கேள்விக்கெல்லாம் ஆம் என்று தான் பதில். அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், உங்களை படைத்த உங்கள் இறைவனை மட்டும்தான், இதை கூட கொஞ்சம் மாற்றலான்னு வச்சுருக்கேன் கேள்வியை, பட் இருந்தாலும், அல்லது உங்களை படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்வீர்களா? ஆம் இல்லை என்ன பதில் சொல்லுவாங்க? ஆம் தான். ஏன்னா இதில் இல்லைன்னு பதில் சொல்ல முடியாது. கொஞ்சம் நார்மலாக பார்த்தீங்க. இதே மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணதுலையும் பல பேர் வந்து என்ன செய்கிறாங்க, ஆம் அப்படின்னு தான் பதில் சொல்கிறாங்க. ஆனால் முதல் கேள்விக்கு பதில் சொன்ன அளவுக்கு எல்லாரும் இதுக்கு பதில் சொல்லலை. ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் இதை புரிஞ்சாங்களா புரியலையா தெரியல, நம்ம நேருக்கு நேராக கேட்டால் தெளிவாக சொல்லிடுவாங்க. ஏன்னா எழுத்தில் படிக்கும்போது புரிகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இருந்தாலும் இந்த கேள்விக்கு பெரும்பாலும் யாரை எப்படி தான் பதில் சொல்லுவாங்க, ஆம் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. மூன்றாவது கேள்வி என்னன்னு சொன்னால், உங்களை படைத்த உங்கள் இறைவனை திருப்திப்படுத்தும் முறையில் வாழ்வது தான் நமது வாழ்க்கை நோக்கம் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதுக்கு என்ன சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? பெரும்பாலும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். ஆம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் ஆமாம்னு சொல்ல வேண்டியிருக்கு, ரெடியாக இருந்துடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நமது உடல் தேவைகளை எல்லாம் நிறைவேற ஏற்பாடு செய்த இறைவன் நமது ஆன்மீக தேடுதலுக்கு வழிகாட்டி இருப்பான் என்று நம்புகிறீர்களா? என்ன சத்தம் கம்மியாக இருக்கு? ஆம். அடுத்தது 5வது, நல்லதை செய்பவர்களுக்கு, இதில் கூட கொஞ்சம் மாத்திரம் வச்சுருக்கேன் இந்த கேள்வியை. நல்லதை செய்பவர்களுக்கு இறுதியில் நல்ல முடிவும், தீமைகள் செய்யக்கூடியவர்களுக்கு இறுதியில் தீய முடிவும் ஏற்பட வேண்டும் என்று உங்கள் உள்மனது சொல்கிறதா? பார்த்தீங்களா, இப்போ கேள்வி மாற்றிட்டேன். பார்த்தீங்களா, இப்போ சொல்கிற கேள்வி நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா? இப்போ சொல்கிறது நல்லா இருக்குது, அதெல்லாம் அதை மாற்றிடும். சரி தானே? அப்போ கொஞ்சம் மாடிஃபிகேஷன், இதில் கரெக்ஷன், இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் வந்து சொல்லுங்கள். கொஞ்சம் கூட இந்த கேள்வியை ஸ்ட்ராங் பண்ணிடணும். அப்போ நல்லது செய்பவர்களுக்கு இறுதியில் நல்ல முடிவும், தீமைகள் செய்யக்கூடியவர்களுக்கு இறுதியில் தீய முடிவு ஏற்பட வேண்டும் என்று உங்கள் உள்மனது சொல்கிறதா? இதுக்கு பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? ஆம் என்று சொல்லுவார். கரெக்டா? இப்போ இந்த 5 கொஸ்டினை வச்சு இதெல்லாம், இந்த கொஸ்டினுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம் நாங்கள். என்ன பேர் வச்சுருப்பேன்னு சொல்லுங்கள் பாப்பா. யார் சொன்னது? சரி, கரெக்டா. இந்த கேள்விக்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம்னு சொன்னால், இதெல்லாம் ஃபித்ரா கேள்விகள்னு பேர் வச்சுருக்கோம். ஏன்னு சொன்னால், இந்த எல்லா கேள்விக்கும் ஒரு மனிதனுடைய ஃபித்ரா என்ன பதில் தான் சொல்லும்? ஆம் ஆம் ஆம்னு தான் பதில் சொல்லும். இல்லைன்னு அந்த ஃபித்ராவுக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால், இயற்கையான ஒரு பதில் நம்மை படைத்த ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்ளும், நம்மை படைத்த இறைவனை வணங்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளும், நம்மை படைத்த இறைவனை திருப்திப்படுத்த முறையிலே வாழ வேண்டும் என்ற கருத்தை அது ஏற்றுக்கொள்ளும். அதே போல் நமக்கு இறைவன் வழிகாட்டி இருக்க வேண்டும் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளும். நன்மை செய்பவனுக்கு இறுதியில் நல்ல முடிவும், தீமை செய்பவனுக்கு இறுதியில் தீய முடிவும் ஏற்பட வேண்டும் என்று உள்மனது ஒருவன்ட்ட பேசும். அப்போ ஒரு ஃபித்ரா உள்ள ஒருத்தனுடைய மனது இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும். அதனால தான் இந்த கேள்விக்கு நம்ம ஃபித்ரா கேள்வின்னு வச்சுருக்கோம். இந்த கேள்வியை வந்து நம்ம கொடுத்தோன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன செய்வாங்க, டிக் அடித்து தந்துடுவாங்க. அப்போ நம்ம எந்த ப்ரிப்பரேஷன் பண்ணாமலே என்ன செய்கிறோம், அவங்கள எழுத்துப்பூர்வமாக ஆன்சர் வாங்கிட்டோம். ரெக்கார்ட் பூர்வமாக வாங்கியாச்சு. இப்போ பேசும்போது நோட்னு சொன்னால் கூட, இங்கே பாருங்கள் சார், டிக் அடித்து கொடுத்துருக்கீங்க நீங்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், பேசலாம். அப்போ இதில் என்ன பேச முடியும் என்று சொன்னால், நம்ம அனைவரையும் படைத்தது ஒரு இறைவன் தான் என்ற நம்பிக்கை வந்து இலகுவாக நம்ம அடுத்து எந்த டாப்பிக்கு போக முடியும். அப்போ நம்ம எல்லாரையும் படைத்தது ஒரு இறைவன் சொன்னால், அந்த ஒரு இறைவனை நம்ம எல்லாரும் யாருன்னு விளங்கி அவன் சொன்ன அடிப்படையில் வாழ வேண்டும் இப்படின்னு ஒரு கருத்தை நம்ம சும்மா சொன்னால் அவங்க என்ன செஞ்சு ஆகணும், ஏற்றுதான் ஆகணும். ஏன்னா நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்கிறோம். அப்போ நீங்களும் நானும் உடன்படக்கூடிய ஒரு பொது கருத்து தான் இந்த கருத்து என்ற விஷயத்தை நம்ம என்ன செய்யலாம், இலகுவாக இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ள முடியும். அதே போல் உங்களை படைத்த உங்கள் இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற விஷயத்தில் இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, ஆனால் இப்படித்தான் நீங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்களான்னு கேட்டு பாருங்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க, கருத்தை ஏற்றுக்கிறோம் ஆனால் நடைமுறையில் அங்கே அப்படி பண்ணல. அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் பாப்போம். அப்படின்னு சொல்லலாம். உங்கள் உள்ளம் சொல்லக்கூடியதை நீங்கள் ஏன் செயல்படுத்தலை ஒரு கேள்வி. இன்னும் விதமாக எப்படி சொல்லலாம், உங்கள் உள்ளம் எதை ஏற்றுக்கிறதோ அதை நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். உங்கள் உள்ளம் எதை சரி காணுதோ அதை நாங்கள் செய்கிறோம், உங்கள் உள்ளம் சரி காணுவதை நீங்கள் செய்யலை. இதுவும் ஒரு ஆழமான கேள்வி. அப்போ யாருக்கு பதில் சொல்லணும்? இப்போ உங்கள் உள்ளத்துக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும். அப்போ உங்கள் உள்ளம் உங்கள்கிட்ட பேசுகிறது, நீங்கள் உங்கள் உள்ளத்துக்கு பதில் சொல்லுங்கள் என்ற அடிப்படையில் இந்த கருத்தை அவங்கள்ட்ட என்ன செய்யலாம், நம்ம சுட்டி காட்டலாம். இந்த மாதிரி கோணத்தில் நீங்கள் யோசிங்க. இதெல்லாம் கொஞ்சம் சொன்னால் தான் அவங்களுக்கு இப்படி யோசிக்கணும்னு தெரியும். இந்த கோணம் ஒரு முக்கியமான கோணம், இப்படி நீங்கள் என்ன செய்யலாம், யோசித்து பார்க்க முடியும். அப்போ இயற்கையான மார்க்கம் இஸ்லாம்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? ஏன்னா இயற்கையாக ஒரு மனிதன் எதை ஏற்றுக்கொள்கிறானோ
அதை செயல்படுத்துன்னு இஸ்லாம் சொல்லுது, அவ்வளோதான் விஷயம். இப்போ அதனால தான் இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து ஃபித்ரா மார்க்கம், அதாவது குல்லு மௌலுதின் யூலுத் அல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் ஒரு இயற்கையான அந்த ஃபித்ரா என்ற அடிப்படையில் பிறக்குது. அதை இயற்கை மார்க்கம் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அந்த இயற்கை மார்க்கம் என்ன? இந்த மாதிரிப்பட்ட அடிப்படைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாட்டோடு ஒரு குழந்தை பிறக்கிறது. அதனால தான் இந்த ஏற்பாடு எல்லா மனுஷன்டையும் உள்ளத்தில் என்ன செய்யப்பட்டு பதியப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இதை தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். கரெக்ட் தானே? நம்ம வகுப்பு ஃபுல்லாகவே கூட்டி கழிச்சு நம்ம எதான் பேசுகிறோம், இந்த ஃபித்ரா டாபிக் தான் பேசுகிறோம். அதனால தான் ஷேக் அந்த அடிப்படையில் தான் பேச சொன்னீங்களா? ஒன்றும் பதில் முன்னாடி ஒரு நான் ஒரு குழு கொடுத்த ஞாபகம் இருக்கா? நான் ஒரு கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் தெரியலன்னா சிம்பிளாக என்ன செஞ்சுருங்க, சும்மா ஃபித்ரான்னு சொல்லி விடுங்க, பெரும்பாலும் கரெக்டாக இருக்கணும். அந்த அடிப்படையில் ஃபுல் மார்க் வந்துருச்சு, மாஷா அல்லா பாய். ஆனால் கரெக்டான ஒரு கோணம் அது. இப்போ அந்த வகையில் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு இயல்பாக ஒரு மனிதனுடைய உள்ளம் எதை ஏற்றுக்கொள்கிறதோ அதுதான் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு கற்றுத்தள்ளக்கூடிய வழியாக இருக்கிறது. அப்போ இயல்பாக உங்கள் மனது எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ அதை நீங்கள் பின்பற்றுகிறீர்களான்னு பாருங்கள். ஆனால் உங்கள் மனது எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ அதை யார் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம்? அப்போ யார் பின்பற்றிட்டு இருக்கிறோம்? நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அதே போல் உங்களை படைத்த உங்கள் இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய முறையிலே தான் வாழ்வது வாழ்க்கை நோக்கம் ஆமான்னு சொன்னால், அப்போ எப்படி திருப்திப்படுத்துறது என்று சொல்லக்கூடிய அந்த டிஸ்கஷனுக்கு நம்ம போகலாம். கரெக்ட் தானே? அந்த டிஸ்கஷன் ஞாபகம் இருக்கா? அப்படி பண்ணோன்னு ஞாபகம் இருக்கோ? ஏதோ டிஸ்கஸ் பண்ண ஞாபகம் இருக்கா இல்லையா? சரி, என்ன டிஸ்கஸ் பண்ண சொல்லுங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஏதோ பேசணும், என்ன பேசணும்னு சொல்லுங்கள் பாப்பா. ஓகே, அது எதையும் பார்த்து சொல்ல மாதிரி தெரியுது, பரவாயில்ல, ஓகே, கரெக்டா? அப்போ அதே மாதிரி ஒருவருக்கு பிடிச்ச விஷயத்தை ஒருத்தரை திருப்திப்படுத்துனா எப்படி திருப்திப்படுத்துறது? அவருக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சு தான் திருப்திப்படுத்தணும். கரெக்ட் தானே? ஆமாவா இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? இப்போ ஒய்ஃபை திருப்திப்படுத்தினா என்ன செய்யணும்? ட்ரெஸ் எப்படி வாங்கி கொடுக்கணும்? ட்ரெஸ்ஸு தாங்க கேட்டேன். இவர் ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவான வேலைக்கு போகிறாரு. உங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதோ நகை வாங்கி கொடுக்குற பிளானில் இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை, நான் ட்ரெஸ்ஸு தான் கேள்வியே, எப்படி ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு. சரி, ஓகே, நகையோ ட்ரெஸ் அந்த அம்புக்கு நம்ம போகல. அவங்க என்னென்ன வேறு மாதிரி பிரச்சனை, நகை வாங்கி கொடுக்குற இடத்த நீங்கள் ஏன் ட்ரெஸ்ஸுன்னு சொன்னீங்கன்னு பிரச்சனை வந்துடக்கூடாது. நகை வாங்கி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படி வாங்கி கொடுக்கணும்? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுக்கணும். கரெக்டாக? நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுக்குறது இல்லை. இல்லை டிசைன் அது பல பிரச்சனை இருக்குது. அது கொஞ்சம் டீப்பான டாபிக், அதை பிறகு பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். சரி, ரைட். அப்போ பொதுவாக என்ன விளங்குறோம்? அப்போ இந்த விஷயத்தெல்லாம் விளங்குறோம். கரெக்டாக? அப்போ இந்த டாபிக் நம்ம பேசியிருக்கிறோம். அப்போ இறைவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் இறைவன் வழிகாட்டி இருக்கக்கூடிய முறையில் நம்ம செயல்பட வேண்டும். அப்போ இறை திருப்தியை பெறலாம். அப்போ இறைவன் வழிகாட்டி இருக்க வேண்டும்னு உங்கள் மனசு சொல்லுதா? ஆமாம், இறைவன் நம்மளை படைச்சிருந்தான்னு சொன்னால் நம்ம எப்படி வாழணும்னு சொல்லணும்ல, வழிகாட்டணும்ல. இப்போ வழிகாட்டி இருக்க வேண்டும் என்ற கருத்தும் ஒரு மனிதனுடைய உள்ளம் சொல்லும். அப்போ அந்த வழிகாட்டுதல் என்ன என்ற விஷயத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பேசலாம். அப்போ பாருங்கள், நம்ம டாபிக் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாமலே அவங்கள்ட்ட எழுதி வாங்கிட்டு அந்த கொஸ்டினை பார்த்து நம்ம என்ன செய்யலாம்? பேசலாம். நம்ம ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தால் கூட என்ன செஞ்சிடலாம்? பேசலாம். ஆனால் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணால் தான் கரெக்டாக பேச முடியும். அதை தெரிஞ்சுக்கிறீங்க. நமக்கு ஈஸி மாதிரி தெரியும், ஆனால் நல்லா பேசணும்னு என்ன செய்யணும்? நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். கரெக்டாக? அதே மாதிரி கடைசி கேள்வி இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேள்வி பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலை. முன்னாடி ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட ஃபித்ரா சம்மந்தமாக பேசும்போது என்ன கேட்டேன் அப்படின்னு சொன்னால், திருக்குரான் இறை வேதம் அப்படிங்கிறத சிம்பிளாக எப்படி நிரூபிக்கிறது? அதுக்கு என்ன பதில் சொன்னோம்? நம்ம ஃபித்ரா அடிப்படையில் உள்ள பதில் கொஞ்சம் அழகாக சொல்லுங்கள். கரெக்ட் தான், சொல்லுங்கள் கரெக்ட் தான் சொல்லுங்கள். அப்போ என்ன சொல்லலாம்? எப்படி அவங்கள்ட்ட எப்படி சொல்லலாம்? இது இறை வேதம் நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் இதை இறை வேதமாக இல்லையான்னு தெரியணும்னா என்ன செய்யணும்? நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு சின்சியரான முறையில், நேர்வழி எனக்கு தெரியணுன்ற ஆசையில் ஒரு சின்சியராக உளப்பூர்வமாக இஹ்லாஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்சியரிட்டி, இஹ்லாஸ், உள தூய்மையோடு நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மனசு உங்களுக்கு சொல்லும் இது இறைவேதமாக இல்லையா. அவ்வளோதான், ஃபினிஷ். அப்போ ஏன் இது ஒர்க் ஆகும்? இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ஃபித்ரா என்ன செய்யும்? சரி தப்புன்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செட்டிங் உள்ள ஏற்கனவே ரன்னிங்கில் இருக்குது. அது பார்த்த உடனே பிடிச்சிக்கிறோம், கரெக்டு அப்படின்னு பிடிச்சிரும். அதே மாதிரி மறுமை இருக்குது அப்படின்னு எப்படி நிரூபிப்பீங்க அப்படின்னு கேட்டால், இதே ஃபித்ரா பாஷையில் எப்படி நிரூபிக்கலாம் சொல்லுங்கள்? ஏற்கனவே குழு உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்குது.
சரி, அது அந்த ஆர்குமெண்ட் சொல்லுங்கள் எப்படின்னு. சரி, சொல்லி முடியுங்க. அந்த கேள்வி என்னன்னு சொன்னால், மறுமை இருக்குன்னு எப்படி நான் நம்புறது தான் கேள்வி. இதுக்கு பதில் நீங்கள் பாதி தூரம் வரீங்க, அந்த மேட்டரை முடிக்கணும்ல. ஒரு மாதிரி ஓகே. ஒரு ஆள் யார் சொல்கிறீங்கன்னு மட்டும் சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா? பிஸ்மில்லா. இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்குறேன். நீங்கள் சொல்கிறீங்களா? அதை அவங்க கேட்கணுங்கிறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் சொன்னது புரிஞ்சா புரியலையா? நீங்கள் சொல்கிறீங்களா, நீங்கள் கேட்குறீங்களா? அதான் கேள்வி. சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி உங்களுக்கு கேள்வி அவுட் பண்ணிட்டேன் ஜி. இந்த கேள்வியை பார்த்துக்கிட்டுங்க. சொல்லுங்கள். இல்லை, பரிசுன்னெலாம் சொன்னால் எல்லாரும் சரியாக சொல்ல மாட்டாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இந்த அவுட் பண்ணிட்டேன்னு பாருங்கள். கொஸ்டின் ஆல்ரெடி நீங்கள் கண்ணுக்கு முன்னாடியே அவுட் பண்ணி வச்சிருக்கீங்க. கொஸ்டினை நீங்கள் பார்த்து பதில் சொல்லலாமே. அந்த கொஸ்டின் தான் ஏற்கனவே அவுட் பண்ணி வச்சிருக்காமே. எந்த கேள்வி கேட்பீங்க? ஏன்டா பரிசு அப்படின்னு போனால் நம்ம அந்த பார்வை ஆழமாக சொல்ல வரோம். கரெக்ட் தானே? அவன் அதை தான் கேள்வி கேட்குறான் நம்மகிட்ட. புரியுதா உங்களுக்கு? நம்ம அப்துல் ரஹ்மான் பாய் பரிசு தண்டனைன்னு போனீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ஆங்கிளை நம்ம ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுறோம். கரெக்ட் தானே? அதை தான் அவன் கேள்வி கேட்குறான். அதை எப்படி நான் நம்புறது? புரியுதா உங்களுக்கு? சரி, எப்படி கேட்பீங்க சொல்லுங்கள். அதை சொல்லி முடிங்க. அப்போ அந்த ஆர்குமெண்ட் எப்படி சொல்லுவீங்க? இல்லைங்க, ஒருத்தங்க கேட்குறாங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் என்ன அப்படி சொல்லுங்கள். அப்போ தானே அந்த ஆர்குமெண்ட் எப்படி பண்ணீங்க தெரியும். அவங்க செப்ப இந்த கேள்வியிலேருந்து வரணும். நடுவில் என்னட்ட புரிய வைக்கக்கூடாது. என்னை புரிய வைக்கல, அது அவரை புரிய வைக்கிறீங்க. அதை நம்ம நான் சொன்ன மாதிரி கேட்டிங்கன்னா இன்னும் மோஸ்ட்லி கரெக்ட் சொல்லுவாங்க. கொஞ்சம் சுமாராக கேட்டால் சுமாராக சொல்லிடுவாங்க பதில். சரி, நல்லா பதில் கேட்டாச்சு, பளிச்சுன்னு கேட்டாச்சு. ஓகே, சரி. அப்படி டக்குன்னு போயிடணுமா, இல்லை இன்னும் 2-3 ஸ்டெப் ஏதாவது பேசணுமா? ஓகே, ஆமாம், டக்குன்னு அங்கே போயிடுறதான்னு கேட்குறேன். இல்லை ஜி, அது அடுத்த நேரம் போயிட்டீங்களே. இது எப்படி ஆர்குமெண்ட் பில்ட் பண்ணி கொண்டு வாங்க. நீங்கள் படத்தில் ஸ்டார்டிங் சொல்கிறீங்க, நேரம் முடிவு. நடுவில் என்ன நடக்குது கொஞ்சம் கதை சொல்லணும்ல. சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். மிஸ் பண்ண கேட்கலாம். சரி, இன்னும் கொஞ்சம் எல்லாம் சொல்ல முடியும். அதை சொல்லுங்கள் ஜி. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டீங்க நீங்கள். அதெல்லாம் சொல்லலாம், தப்பு இல்லை. அதாவது எந்த பதிலும் தப்பான பதில் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கிடுங்க. நான் முன்னாடியே சொல்லிடுங்க, எந்த பதிலும் தப்பான பதில். சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அவன் ஒத்துட்டு போயிடுவான், நம்ம பயங்கரமாக சொல்லுறதுக்கு பதிலாக. பட் அது இல்லை பாயிண்ட்டு. ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட இந்த பாய் சொன்ன மாதிரி தான். ஆனால் அதை கொஞ்சம் கூட நம்ம ஸ்மூத்தாக சொல்ல பழகுனா சரி. நான் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும்னு கம்பல்ஷன் ஒன்றும் கிடையாது. இது ஒரு வழிமுறையை நம்ம சொல்லி காட்டுறோம், அவ்வளோதான். இந்த கேள்வியை நம்ம கேட்குறோம். அதாவது நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு இறுதியில் நல்ல முடிவும், தீமை செய்யக்கூடியவர்களுக்கு இறுதியில் தீய முடிவும் ஏற்பட வேண்டும் உள் மனது சொல்கிறதா? பெரும்பாலும் யதார்த்தமாக பதில் சொன்னால் என்ன தான் பதில் சொல்லி ஆகணும்? அவங்க ஆமான்னு தான் சொல்லி ஆகணும். அது இந்த உலகத்தில் நடக்குதா? அதான் நீங்கள் கேட்க வரீங்க. இந்த உலகத்தில் அப்படி நடக்குதா? இல்லை. நம்ம நிறைய உதாரணம் சொல்ல முடியும். அப்போ அது கொஞ்சம் உதாரணம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இவ்வளோ நல்லது செஞ்சார், கடைசி வரைக்கும் தெரியல. சில பேர் போன பிறகு தான் அவர் நல்லவர்னே மக்களுக்கு தெரியுது. கரெக்டாக? அதே மாதிரி நிறைய பேர் தீமை செஞ்சுக்கிட்டு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு கடைசி வரைக்கும் அவன்கிட்ட அப்படி கெத்தாவே போயிட்டான். அப்போ என்ன நடக்குது? அப்போ நம்ம ஆள் மனதில் ஒரு எண்ணம் இருக்குதே, தேடுதல் இருக்குதே, இது எங்கேதோ நமக்கு உள்ளே இருக்குது. இந்த இதுக்கு விடை கிடைக்க வேண்டும் என்றால் என்ன இருந்தாகணும்? ஏதோ ஒரு இடத்துல இந்த முடிவு வந்தாகணும். அப்படி வந்தால் தான் இந்த வேட்கைக்கு ஒரு பதில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல மறுமைன்னு ஒன்று இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த வேட்கை, இந்த எதிர்பார்ப்பு ஒரு ஆதாரம். இப்போ இந்த இடத்துல ஆதாரமாக நம்ம எதை கொண்டு வரோம்? எங்கேருந்து ஆதாரம் கொண்டு வரோம்? நம்ம ஆதாரம் வெளியிருந்து கொண்டு வரல. இங்கே பாருங்கன்னு சொல்லி ஆதாரம் கொண்டு சார் இங்கே வாங்க, உங்கள் மனசை துறைங்க, இங்கே பாருங்கள் ஆதாரம் உள்ளே இருக்குது அப்படின்னு அவர் மனசில் உள்ள கருத்தை ஆதாரமாக கொண்டு வரோம்.
இதை அவர் மறுக்க முடியாது. ஆமாம் கரெக்ட், அப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்க தான் செய்யுது. ஏன் அந்த ஃபீலிங் இருக்கணும் உனக்கு? என்ன அதில் என்ன விளங்குதுன்னு சொன்னால், இப்படி ஒன்று இருக்க வேண்டும் என்பதற்கு இது என்ன செய்யுது உனக்கு? ஒரு ஆதாரம் வைக்கிறது. நம்ம நிறைய ஆதாரம் சொல்லுவோம், ஆனால் இப்படி சொல்லக்கூடிய இந்த ஆதாரம் என்ன செய்ய முடியாது? ஃபித்ரா ரீதியில் மறுக்க முடியாத ஒரு ஆதாரம். ஆமாம் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யுது. ஏன் இருக்கணும் அந்த ஃபீலிங்கு? இல்லாமல் போயிட வேண்டியதானே? அப்போ என்னென்னா அந்த ஃபீலிங்குக்கு ஒரு மீனிங் இருக்குது. அப்போ இஸ்லாம் சொல்லுது இந்த ஃபீலிங் இறைவன் தான் போட்டிருக்கிறான். பின்னாடி என்ன இருக்குது? நீ நினச்ச மாதிரியே இறுதியில் ஒரு நல்ல முடிவும் இறுதியில் ஒரு அதுக்குரிய தண்டனையும் கிடைக்கும். அப்போ ஓ மனசு எண்ணுவது தவறல்ல. அப்போ இந்த எண்ணம் ஏன் உள்ளத்தில் இருக்கணும்? இந்த கேள்வி நீ யோசிச்சியா? இப்போ நம்ம எதை சொல்லணும்? ஏன் உனக்கு அந்த ஃபீலிங் இருக்கணும் உனக்கு? அப்போ இறைவன் ஏற்கனவே இந்த பக்கம் பாருப்பா, கொஞ்சம் அங்கிட்டு யோசி, இந்த டைரெக்ஷனில் பாருன்னு உனக்கு காட்டுறான் உனக்கு என்ற மாதிரி என்ன செய்யலாம். அப்போ ஃபித்ரா வச்சு இப்போ 2 விஷயத்தை நம்ம சும்மா சிம்பிளாக சொல்லி காட்டணும். கரெக்ட் தானே? என்ன 2 விஷயம்? அதாவது நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கோம். அதில் ஒன்று வந்து திருக்குரான் ஃபித்ரா அடிப்படையில் சும்மா ஒரு செகண்டில் முடிச்சிடலாம். மறுமை ஃபித்ரா அடிப்படையில் சும்மா ஒரு செகண்டில் பேச முடிக்கலாம். இந்த ஆதாரம் எல்லாம் நம்ம ஆதாரம் இல்லை சார், உங்கள் ஆதாரம். நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் மனசில் நீங்கள் சொன்னதை வச்சு நான் பேசுகிறேன். எனக்கு அப்போலாம் ஒரு ஃபீலிங் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வேற பேச்சு, அப்படி தானே? அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தால் என்ன தான் செஞ்சாகணும்? நம்ம சொல்லக்கூடிய இந்த கருத்தை வந்து ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும்? இந்த கருத்தும் யோசிக்க வேண்டிய ஒரு கருத்தானா அது குறைஞ்சபட்சம் எடுத்தாகணும். கரெக்ட் தானே? நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து வந்து ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை, இவங்க சொல்லக்கூடிய கருத்தில் ஒரு நியாயம் இருக்க தான்ப்பா செய்யுது, ஏன்னா நமக்கே அப்படி தோணுது பற்றியா, இப்படின்னு தான் நீ பேசி ஆகணும். அப்போ சாத்தியம் இருக்குன்னு ஏற்றுக்கணும். கரெக்ட் தானே? எதை ஏற்றுக்கணும்? இப்படி ஒரு சாத்தியம் இருக்க வேண்டும், மனது ஏற்றாக வேண்டும். சாத்தியம் இருக்குன்னு ஏற்றுக்கொண்டால் என்ன அடுத்த ஸ்டெப்பு? சாத்தியம் இருந்தால் அது இருக்க முடியும் தானே? அப்போ சாத்தியம் இருக்குன்னு சொன்னால் இருக்கலாம்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். அதனால தான் சில அறிஞர்கள் வந்து பேசும்போது என்ன சொல்லுவாங்க, இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது நம்புறியா? முதல் கேள்வி. ஆமான்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் அடுத்த ஸ்டெப் என்னது? பாசிபிலிட்டி இருந்தால் இருக்கலாம் தானே? அப்போ இந்த மாதிரிப்பட்ட கோணங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதுதான் அந்த பேஜினுடைய கடைசி லைன். ஓகே, அப்போ இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்? கிளாஸு முதல் பகுதி முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல பகுதி இருக்கிறது. பகுதி 2 அதாவது தாவா யுக்திகள் அப்படின்னு அடுத்த பகுதி வச்சுருக்கிறோம் நம்ம. அதுக்கு பிறகு நாத்திகர்கள்ட்ட எப்படி நம்ம கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும், அதே மாதிரி அஹ்லுல் கிதாப் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள்கிட்ட எப்படி நம்ம பேச வேண்டும், அதே மாதிரி திருக்குரான், இறை தூதர், அதாவது இறை தூதர் அவர் மூலமாக அந்த திருக்குரான், இவைகள் இஸ்லாத்தின் உண்மைத்தன்மைக்கு எப்படி ஆதாரம். இப்போ முகமது நபி அவருடைய வாழ்க்கை இந்த இஸ்லாத்துக்கு ஆதாரம் என்ற அடிப்படையில் ஒரு சீரிஸ் ஆல்ரெடி நம்ம ஐசிசியில் பேசிகிட்டு இருக்கிறோம். அது ஆல்ரெடி இஸ்லாமிய தாவா அந்த சேனலில் தொடர் என்ற அடிப்படையில் தொடர் 1, 2, 3, 6 வரைக்கும் வந்துருச்சு. அதை யாரும் சைடில் பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கோங்க. நம்ம கிளாஸில் அதை ஒரு கிளாஸ் மாதிரி நம்ம என்ன செய்வோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கிளாஸுக்கு ப்ரிப்பரேஷனாக தான் அந்த டாபிக் அங்கே போயிட்டுருக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக. அப்போ அந்த அடிப்படையில் இதெல்லாம் நம்ம தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நம்ம கிளாஸில் கேட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு போனால் இதை பயன்படுத்த முடியாது. அதை நம்ம உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம பல தடவை பேசியிருக்கிறோம். ஆகவே படிச்சுக்கிறணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கிறணும் என்ற அடிப்படையில் தான் இந்த எக்ஸாம் பற்றி பேசுகிறோம். நம்ம உஸ்தாதிட்ட ஷேக் அவங்க ஓய்ஸ் மௌலவிட்ட இந்த டெஸ்ட் வைக்கிறது போகிறது இதனுடைய அந்த லாஜிஸ்டிக்ஸு அதே மாதிரி அவனோட இஸ்மாயில் பதர் ஃபுல்லாக எக்ஸாம் நிறைய நடத்தி எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாரு. அப்போ என்ன மாதிரி எக்ஸாம் நடத்தலாம் வேணாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து வைக்கலாம். அது வைப்போமா இல்லையான்னு முடிவு பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் எக்ஸாம் வரப்போகுதுன்ற அடிப்படையில் இங்கே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நோட்ஸு உங்களுக்கு தரப்படும் என்ற அளவோட நம்ம இந்த